வணக்கம். தாவேக்கால பார்த்தீங்கன்னா, நயினா நாகேந்திரன் ஒரு சைடு விஜய பயமுறுத்துற மாரி பேசுறாரு. அண்ணாமலை ஒரு சைடு கரூர் மக்களுக்காக பேசுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது பாஜகவிலே விஜய் தரப்புல முரணான ஒரு இது 2 தலைவர்கள் மத்தியிலும் இருக்கு. பாஜகவுல விஜய் பயமுறுத்தி பாஜக கூட்டணி கொண்டு வரதுக்கு நயினா நாகேந்திரன் தரப்பு ஒரு மாரி பேசுறாங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் பேச சொல்றாரோ அப்படிதான் பேசுறாரு. ஆனா அண்ணாமலை ரொம்ப நார்மலா நீங்க விஜய் நீங்க தாராளமா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி அவரும் பேசுறாரு. 2 பேரோட கருத்துக்கள் முரண்பாடுகள் அதிக அளவுல இருக்கு. நேத்து பார்த்தீங்கன்னா, அவரு நயினா நாகேந்திரன் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. விஜய் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி டிஜிபிட்ட குடுத்துருக்காரு. அவரு எஸ்பிய போய் பாருங்கன்னு சொல்றாரு. இப்ப சம்பவம் நடந்த இடத்துக்கு விஜய் போனா உயிருக்கே பாதுகாப்பு இல்லங்க. அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அது நெரிசல்ல நடந்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் யாருமே ஒரு அறிக்கையே குடுக்கல. அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில விஜய் அங்க போனா ஒரு உயிருக்கு ஆபத்துங்க அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் ஒரு கட்சியோட மாநில தலைவர் அவர் இப்படி பேசலாமா? தமிழ்நாட்டுக்குள்ள வன்முறையை தூண்டுற மாரியான ஒரு பேச்சா இது தோணலையா? ஏன் விஜய் உயிருக்கு பாதிப்பு? அவர் கண்டிப்பா விஜய் இந்த சம்பவத்தை எதிர்பார்த்து வந்தாரா? இல்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் எதிர்பார்த்தாரா? அதெல்லாம் கிடையாதுல்ல. விஜய் மேல எந்த தப்புமே நடக்கல. கும்பல், நெரிசல் அதுல விஜய்க்குமே அந்த பொறுப்பு இருக்குது. அதை தட்டி கழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்குது. தமிழக அரசுக்குமே பொறுப்பு இருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிடாங்க. விஜய்னால பெரிய பிரச்சனை கிடையாது. அது மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்திருக்கணும். இவ்வளோ பெரிய கும்பலுக்குள்ள போய் மாற்றம், மூச்சு திணறல் ஏற்படும். இவ்வளோ நேரம் நம்ம சாப்பிடல, தண்ணி குடிக்கல, இயற்கை உபாதை பண்ணலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக செயல் இழக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாலுமே அவங்களால வெளியே வர முடியல. இதை தான் அவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கும் விஜய்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ விஜய் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரன் பேச்சு இருக்குது. நயினா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு? விஜய் அங்கே போனால் அவருடைய உயிருக்கே ஆபத்துங்க, பாதுகாப்பு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ காவல்துறை அங்கேருந்து சொன்னதுன்னு இப்போ விஜய் தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. காவல்துறை தான் கரூர்லேருந்து விஜயை சொன்னாங்க. இல்லைன்னா விஜய் அங்கேயே தங்கியிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆஸ்பத்திரியில் போராடி அவரெல்லாம் சிகிச்சையெல்லாம் பண்ணியிருப்பார். எத்தனை படத்தில் பண்ணியிருக்காரு. அது மாதிரிலாம் பண்ணி காப்பாற்றிருப்பார் அப்படிங்கிற மாதிரி பில்டப்லாம் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி நயினா நாகேந்திரன் வரை இப்போ இப்படி எல்லாம் பேசினா இது என்ன கணக்கில் ஏற்றுக்கிறதுனே தெரியல. நயினா நாகேந்திரன் பேச்சை பார்த்தீங்கன்னா, என்னவோ கரூர் மக்கள்லாம் பயங்கரமான கொடுமையானவங்க, விஜயை பார்த்தோன்னே அடித்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. இதை ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கு பதிலடியாக அண்ணாமலை ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது சொல்லியிருக்காரு, விஜய் எதுக்காக பயப்படணும், எதுக்காக காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வேற. ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்குது உங்கள்கிட்ட. அது இல்லாமல் காவல்துறை கண்டிப்பாக நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. முறைப்படி எஸ்பிகிட்ட பாதுகாப்பு கேட்டுட்டு பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரில் சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்குது? ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. நேரடியாக நீங்கள் போகலாம், ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறதுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்கும்போது கரூர் மக்கள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான மக்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சித்தரிக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. நானும் ஒரு கரூர் வாசி தான். எனக்கும் அந்த மக்களை பற்றி தெரியும். அந்த மக்கள் நாங்கள்லாம் எப்படி இயல்பாகவே எங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்கள கூட நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் ஏன் எந்த பாதுகாப்பு வேணும், அது வேணும், இது வேணும்னு விஜய் கேட்குறாரு? இது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறதுக்கு அவருக்கு எது தடுக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினாக அவர் வைக்கிறாரு. கரூர் மக்கள் உங்களை வரவேற்பாங்க. எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் உங்கள் மேலே தப்பே இருந்தாலும் உங்களை இன்முகத்தோடு தான் வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்கிறார். இப்போ நயினா நாகேந்திரன் பேசினது கரூருக்கு விஜய் போனால் அவர் உயிருக்கு ஆபத்துன்னு பேசினதுக்கும் அண்ணாமலை இப்படி மாற்றி பேசுகிறதுக்கும் 2 விஷயத்தையுமே மிங்கிள் பண்ணி பார்த்தா பாஜகவிலே விஜய் தரப்பில் எடுக்கப்படுற ஸ்டாண்டு 2க்குமே வேறு வேறையாக இருக்குது. நயினா நாகேந்திரன் ஒரு மாதிரி எடுக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி போல் எடுக்கிறாரு, அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அண்ணாமலை அவருடைய இண்டிவிஜுவல் மக்கள், கரூர் மக்கள் எப்படி, கரூர் மக்களோட எண்ணங்கள் எப்படி, கரூர் மக்கள் எப்படிலாம் பழகக்கூடியவங்க, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு கம்பேர் பண்ணி விஜய் எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவையில்லை, நேராக மக்களை போய் சந்திக்கலாம், அதில் எந்த விதமான ஒரு தயக்கமும் விஜய்க்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார். 2யுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது, பார்க்கலாம். அண்ணாமலை பேசினது கரெக்டாக, நயினா நாகேந்திரன் பேசினது கரெக்டாக? நன்றி, வணக்கம்.